ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். 2 நாள் அரசு முறை பயணமாக ஜோர்டான் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பிரதமர் ஜாஃபர் ஹாசன் விமான நிலையத்திற்கு சென்று நேரில் வரவேற்றார். ஜோர்டான் நாட்டின் அம்மான் நகரில் பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்புடன் வரவேற்பு. சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பளித்தது ஜோர்டான் அரசு. அம்மான் நகரில் பிரதமர் மோடியை வரவேற்ற ஜோர்டான் வாழ் இந்தியர்கள். பாரதத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியும் பிரதமருக்கு வரவேற்பு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய பாஜக அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தேசத்தந்தை காந்தியடிகளின் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள் என்றும் விமர்சனம். மற்ற மாநிலங்களை விட புதிய திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறைவாகத்தான் கிடைக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். வறுமையை முழுமையாக ஒழித்ததற்காகவே தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் தமிழக அரசு சார்பில் ஹஜ் இல்லம் 39 கோடி மதிப்பிலான பணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் துவக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் அதிமுகவினர் திரண்டனர். திருப்பரங்குன்றத்தில் 20 சமண துறவிகள் வெளிச்சத்துக்காக வைத்த தூண் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் வாதம். இதுபோன்று மதுரையில் 4 இடங்களில் சமண துறவிகள் அமைத்த தூண்கள் இருப்பதாக கூறி ஆதாரமாக புகைப்படங்கள் தாக்கல். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இருக்கலாம். ஆனால் தூண் இருக்கும் இடத்தில் எல்லாம் தீபம் ஏற்ற முடியுமா? முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள் இருக்கலாம். ஆனால் 2 இடங்களில் தீபம் ஏற்ற இயலுமா என அறநிலையத்துறை கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் மனுதாரர் விருப்பப்படி ஏற்றுவதற்கு கார்த்திகை தீபம் அவரது வீட்டு தீபம் அல்ல என கோயில் நிர்வாகம் கருத்து. 100 ஆண்டுகளுக்கு மேல் தீபம் ஏற்றும் நடைமுறை ஆகம விதிப்படி நடப்பதாகவும் இதில் கோயிலை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் வாதம். திருப்பரங்குன்றம் மலையில் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ளதுதான் உண்மையான தீபத்தூண் என அறநிலையத்துறை கருத்து. ஹனுமன் உருவம், நாயக்கர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அதைத்தான் ஆண்டவன் தூண் என மக்கள் நம்புவதாகவும் வாதம். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தங்களுக்கே முழு உரிமையும் அதிகாரமும் உள்ளதாக கோயில் நிர்வாகம் வாதம். கோயிலின் பழக்க வழக்கங்களை மாற்றுமாறு கோருவதற்கு தனிநபருக்கு உரிமையில்லை என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா? சிக்கந்தர் தர்காவின் ஜமாத் தரப்பிற்கு என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி. கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகள் தங்களை அணுகி பேசி வருவதாக டிடிவி தினகரன் பதில். சட்டமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை. புதிதாக எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் டெல்லியில் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் விஜயின் பிரச்சார வேனை சுற்றி 4 புறமும் 50 அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும். கூட்டம் நடைபெறும் இடத்தில் குடிநீர் வசதி, மருத்துவ குழுக்கள், ஆம்புலன்ஸ்களையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தாவேக்காவுக்கு நிபந்தனை. ஈரோடு விஜய் பிரச்சாரத்தின் போது பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டால் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை. நிபந்தனைகள் மீறப்பட்டால் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் தாவேக்காவிற்கு காவல்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ளும் அனுமதி மறுக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டும் பேரணி நடத்துவது ஒருதலை பட்சமான செயல் என்றும் புகார். பாமகவில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு அன்புமணிதான் காரணம் என ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. ராமதாஸ் மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அன்புமணி கூறுவது அநாகரிகமானது என்றும் காட்டம். பாமக என கூறி சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகிப்பது பைத்தியக்காரத்தனமான செயல் என ராமதாஸ் காட்டம். ஜி.கே. மணி மீதான அன்புமணியின் விமர்சனம் குறித்த கேள்விக்கும் ஆவேசமாக பதில்.
ஏதோ பைத்தியக்காரங்க செய்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே, இது சரியா தகுமா முறையா உங்களை கேட்குறேன். சார் ஜிகே மணி மேல அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப அன்பு பொழியறா ஜிகே மணி மேலே. இல்ல சார் விமர்சனம் நிறைய இல்லை பைத்தியக்காரன் எதை வேணாலும் சொல்லுவான். இதெல்லாம் போய் இதுக்கு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களம்மா, ஏமா? தமிழக பாஜகவின் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். இணை தேர்தல் பொறுப்பாளர்களாக மத்திய இணை அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் முரளிதர் மொஹுல் நியமனம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் இந்திய பங்குச்சந்தை ஏற்றமடையும். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் நம்பிக்கை. உலக கேரம் சாம்பியன் காசிமேடு கீர்த்தனாவுக்கு தமிழக அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 3 பதக்கங்களை வென்ற காசிமாவுக்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. டெல்லி வந்த லயோனல் மெஸ்ஸிக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சியை பரிசளித்தார் ஐசிசி தலைவர் ஜெய்சா. அடுத்த ஆண்டு நடைபெறும் இந்திய அமெரிக்க இடையிலான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டையும் வழங்கினார். பெங்களூருவில் ஜனவரி 10ஆம் தேதி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி மாதவராவில் உள்ள நைஸ் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு. சென்னையில் 1 சவரன் தங்கம் விலை வரலாற்றில் இல்லாத வகையில் 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. ஒரே நாளில் 1160 ரூபாய் உயர்ந்து 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் தொடர்ந்து அதிகரிப்பு. ஒரே நாளில் 1 கிலோவுக்கு மேலும் 5000 ரூபாய் உயர்ந்து 2,15,000 ரூபாய்க்கு விற்பனை. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.